ஜூலை 3, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இன்று உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் திறக்கப் போகும் கதவை எந்த மனிதனாலும் மூட முடியாது. No one can shut the door that the Lord is opening for you today. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Revelation chapter 3 verse 8. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டது போல தோன்றலாம். நாம் முயற்சித்த காரியங்கள் நடக்காமல் போகலாம், மனிதர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் கர்த்தர் திறக்கும் கதவு மனிதர்களின் உதவியால் அல்ல, அவருடைய கிருபையால் திறக்கப்படுகிறது. பேதுருவுக்காக சிறைச்சாலையின் கதவை தேவன் திறந்தார். அதேபோல் இன்று உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு புதிய கதவு திறக்கப்பட போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக மூடியிருந்த வாய்ப்புகள் இன்று திறக்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களிடம் கொண்டு வர போகிறார். I have placed before you an open door that no one can shut. பின்வரும் தாழ்மையான ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். அன்பான பரலோக தந்தையே, மூடிய கதவுகளை திறந்து வழிநடத்தும் கிருபையின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் முன்பாக நீர் திறந்து வைத்திருக்கிற வாய்ப்புகளை காணும் ஞானத்தையும் அதில் நடக்கும் விசுவாசத்தையும் அளித்தருளும். பயத்தையும் சந்தேகத்தையும் அகற்றி உம்மை முழுமையாக நம்பும் இருதயத்தை தாரும். வயோதிபர்களை ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் காத்தருளும். வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கிருபையும் முன்னேற்றத்தையும் அளித்தருளும். அவர்களின் உழைப்பை ஆசீர்வதித்து அவர்கள் செய்யும் செயல்களில் வெற்றியை அருளும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை மிகுதியாக ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் மற்றும் வளமை பெருகச் செய்யும். கர்த்தாவே, யாராலும் மூட முடியாத உமது ஆசீர்வாதத்தின் கதவுகளை எங்கள் வாழ்க்கையில் திறந்து உமது நாமம் மகிமைப்படும்படி செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.